உண்மையிலேயே நேற்று அந்த பிரதி போலீஸ் மாதிபர் இந்த சமந்த விஜயசேகரா என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய சாட்சியை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த பாராளுமன்றத்தில் அந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அங்கே 3 தரம் இந்த டிஎன்ஏ விசாரணை மாதிரிகள் அல்லது பரிசோதனைகள் இடம்பெற்ற பொழுதும் இவர் குறித்த விவகாரம் என்பது தெளிவு பெறவில்லை. எனவே இவர் உண்மையிலேயே அந்த இடத்தில் கொல்லப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற நிலையாக கருதப்படுகின்றது. இவர் யார் என்று சொன்னால், இவர் உண்மையிலேயே அந்த தற்கொலை தாக்குதலில் இறந்த ஒரு முஸ்லிம் நபரின் மனைவி, தமிழ் பெண் சாரா ஜஸ்மின் மகேந்திரன், புலஸ்தினி என்கின்ற பெயரில் நடமாடிய ஒரு பெண். கடந்த வாரம்தான் இலங்கையில், அதாவது வரலாற்றில் எப்பொழுதுமே இல்லாத மாதிரி, அந்த முதல் முறையாக ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அந்த புஜித் ஜெயசுந்தர என்கின்ற போலீஸ் மா அதிபர் அப்பொழுது பொறுப்பில் இருந்தவர், மற்றது ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ என்று பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். என்றால் இவர்களுக்கு தாராளமான தகவல்கள் கிடைத்தும் தாக்குதலை அவர்கள் உண்மையிலேயே தவிர்ப்பதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்பதற்காக மரண தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். மரண தண்டனை என்பது நிச்சயமாக இலங்கையிலே நிறைவேற்றப்படுமா என்றால் இல்லை. ஆனால் ஆயுள் தண்டனையாக அவர்கள் தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் சர்வதேசத்தின் அதாவது அக்கறையை இந்த விசாரணை பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் இறந்தவர்களில் பலரும் வெளிநாட்டவர்கள். 260க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த பொழுது இந்த இறந்தவர்களில் பலரும் வெளிநாட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தால் இந்த விசாரணை என்பது சர்வதேச ஒரு இதை பெற்றிருக்கின்றது. இந்த விசாரணையின் முக்கிய குற்றவாளியான சுரேஷ் ஷாலே, அதாவது புலனாய்வு இயக்குநராக பின்னர் இந்த கோட்டபாயாவால் பதவி உயர்த்தப்பட்டவர். அதற்கு முதல் இராணுவ புலனாய்வில் இருந்தவர், ஒரு இராணுவ அதிகாரி. அவருடைய விசாரணை என்பது தற்பொழுது தீவிரம் பெற்று அவருடைய கணனி மற்றும் தொலைபேசி போன்றவற்றிலிருந்தெல்லாம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. கோத்தபய ராஜபக்ஷ என்கின்ற முன்னாள் ஜனாதிபதி இலங்கையை விட்டு வெளியேற முடியாது என்கின்ற நிலையில் அவரது கடவுச்சீட்டு என்பது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற அளவிற்கு நிலைமை சென்றுள்ளது என்பதுதான் உண்மை. இதை கோத்தபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வருவதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் நடந்து சில மாதங்களில் இலங்கைக்கு வந்த கோத்தபய ராஜபக்ஷ பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குகின்றது என்றும் தான் ஜனாதிபதியாக போட்டியிடப் போகின்றேன் என்று கூறி 69 லட்சம் வாக்குகளை, இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் பெறாத வாக்குகளால் வெற்றி பெற்றார். புதவது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வழியில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. 2019 ஆண்டு இலங்கையை உலுக்கிய அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் 269 பேர் உயிரிழந்தது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. அதன் பின்னர் பல முக்கிய கேள்விகள் பதிலின்றியே இதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள், பல விசாரணைகள் நடந்தன, குற்றவாளிகள் இனங்காணப்பட்டார்கள், தொடர்ந்தும் விசாரணைகள் நடந்து கொண்டு இருந்தன. இன்னும் இந்த 2019 ஈஸ்டர் தாக்குதலின் சரியான இந்த கொலை குற்றச்சாட்டுகளின் உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னும் முறையான தண்டனை வழங்கப்படாமலும் இந்த விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இப்பொழுது இந்த விசாரணைகளின் முக்கிய குற்றவாளியான சாரா ஜஸ்மின் அவர்கள் உயிருடன் இருக்கலாம் என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் அந்த அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருந்தார் அந்த கருத்தை. இது தொடர்பாக உங்களுடன் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாகவும் இப்பொழுது வெளிவந்திருக்கிற இந்த முக்கிய குற்றவாளியான சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கலாம் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக நீங்கள் அறிந்த தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால், முதலில் ஒரு ஊடகம் ஒன்று ஒரு செய்தியை கொண்டு வருகின்ற பொழுது அல்லது ஒரு நேர்காணலை கொண்டு வருகின்ற பொழுது அதன் தாக்கம் எவ்வாறு ஒரு விசாரணையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும், எவ்வாறு உண்மைகளை கொண்டு வரும் என்பதற்கான ஒரு விசாரணையாக இந்த இலங்கையில் இடம்பெற்ற இந்த 2019 ஆண்டு ஈஸ்டர் குண்டு
தாக்குதல் வழக்கின் பொழுது சேனல் 4 ஊடகத்திற்கு அசாத் மௌலானா வழங்கிய பேட்டி அமைந்திருந்தது. அவர் 10ஓடு 11ஆக ஒரு 5ஆம் கூலிக்குழு அல்லது ஒரு ஆயுத துணைக்குழுவின் தலைவராக இருந்த பிள்ளையானின் பேச்சாளராக அல்லது செயலாளராக இருந்தவர் என்ற வகையில் அவர் கூட இந்த வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்கின்ற வகையில் அவரது சாட்சியங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் இன்று ஒரு புதிய உலகை நோக்கி இலங்கை பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த சேனல் 4 அந்த விவகாரத்தை கொண்டு வந்த பொழுது அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கலாம் என்ற வகையில் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்ட பொழுது வெளிவந்த தகவல்கள் இப்பொழுது உலகை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றன. அந்த விசாரணையை மீள புதுப்பித்திருக்கின்றன. அந்த நபரின் சாட்சிக்கு கனதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது அதாவது இந்த ஊடக உலகின் உதாரண விடயமாக இதனை எடுக்கலாம். எவ்வாறு ஒரு ஊடகத்தால் ஒரு விசாரணையின் போதான பங்கை வழங்கலாம் என்று. நீங்கள் குறிப்பிட்ட விவகாரம் என்பது நிச்சயமாக இது உண்மையிலேயே நேற்று அந்த பிரதி போலீஸ் மாதிபர் அந்த சமந்த விஜயசேகரா என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய சாட்சியை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த பாராளுமன்றத்தில் அந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அங்கே 3 தரம் இந்த டிஎன்ஏ விசாரணை மாதிரிகள் அல்லது பரிசோதனைகள் இடம்பெற்ற பொழுதும் இவர் குறித்த விவகாரம் என்பது தெளிவு பெறவில்லை. எனவே இவர் உண்மையிலேயே அந்த இடத்தில் கொல்லப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற நிலையாக கருதப்படுகின்றது. இவர் யார் என்று சொன்னால் இவர் உண்மையிலேயே அந்த தற்கொலை தாக்குதலில் இறந்த ஒரு முஸ்லிம் நபரின் மனைவி, தமிழ் பெண் சாரா ஜஸ்மின் மகேந்திரன், புலஸ்தினி என்கின்ற பெயரில் நடமாடிய ஒரு பெண். அவருக்கு இந்த விடயத்தில் தொடர்பு இருந்ததா என்றால் ஆம். அவர் அவரை திருமணம் செய்ததோடு மத மாற்றத்திற்கும் உள்ளாகி இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விவகாரங்களில் முக்கியமான பங்கை வகித்திருக்கின்றார். தாக்குதலாளிகள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு அந்த சஹ்ரான் என்கின்ற தாக்குதலாளியின் வீட்டில் வைத்து அவரது தந்தை மற்றும் மனைவியர் போன்றவர்களுடன் அவர்கள் குண்டு ஒன்றை வெடிக்க வைத்து தற்கொலை முயற்சித்த பொழுது தந்தை இறந்திருந்தார், மேலும் சிலர் இறந்திருந்தார்கள். ஆனால் இந்த சஹ்ரானின் மனைவியும் குழந்தையும் தப்பியிருந்தார்கள். இதில் புலஸ்தினி என்பவர் மரணமடைந்ததாக அந்த முடிவை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்பொழுது அதனை அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அதற்கான ஆதாரம் இல்லை அல்லது அந்த டிஎன்ஏ மாதிரிகளில் அவருடைய மாதிரி கண்டுபிடிக்கப்படவில்லை என்று. எனவே இது ஒரு விசாரணையின் மறுபக்கத்தை கொண்டு செல்லும். இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த வாரம்தான் இலங்கையில், அதாவது வரலாற்றில் எப்பொழுதுமே இல்லாத மாதிரி அந்த முதல் முறையாக ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அந்த புஜித் ஜெயசுந்தர என்கின்ற போலீஸ் மா அதிபர் அப்பொழுது பொறுப்பில் இருந்தவர், மற்றது ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ என்று பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். என்றால் இவர்களுக்கு தாராளமான தகவல்கள் கிடைத்தும் தாக்குதலை அவர்கள் உண்மையிலேயே தவிர்ப்பதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்பதற்காக மரண தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். மரண தண்டனை என்பது நிச்சயமாக இலங்கையிலேயே நிறைவேற்றப்படுமா என்றால் இல்லை. ஆனால் ஆயுள் தண்டனையாக அவர்கள் தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் சர்வதேசத்தின் அதாவது அக்கறையை இந்த விசாரணை பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் இறந்தவர்களில் பலரும் வெளிநாட்டவர்கள். 260க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த பொழுது இந்த இறந்தவர்களில் பலரும் வெளிநாட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தால் இந்த விசாரணை என்பது சர்வதேச ஒரு இதை பெற்றிருக்கின்றது. அதைவிட இந்த விசாரணையின் முக்கிய குற்றவாளியான சுரேஷ் ஷாலே, அதாவது புலனாய்வு இயக்குநராக பின்னர் இந்த கோட்டபாயாவால் பதவி உயர்த்தப்பட்டவர். அதற்கு முதல் இராணுவ புலனாய்வில் இருந்தவர், ஒரு இராணுவ அதிகாரி. அவருடைய விசாரணை என்பது தற்பொழுது தீவிரம் பெற்று அவருடைய கணனி மற்றும் தொலைபேசி போன்றவற்றிலிருந்தெல்லாம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. கோத்தபய ராஜபக்ஷ என்கின்ற முன்னாள் ஜனாதிபதி இலங்கையை விட்டு வெளியேற முடியாது என்கின்ற நிலையில் அவரது கடவுச்சீட்டு என்பது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற அளவிற்கு நிலைமை சென்றுள்ளது என்பதுதான் உண்மை. இதைத்தான் சுருக்கமாக கூற முடியும். இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 7 ஆண்டுகள் கடந்தும் அது இன்னும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் பல இருக்கின்றன. இது சாதாரண விசாரணை தாமதமா அல்லது
இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இதை இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த உண்மை வெளிவந்தால் அது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதற்கும், நாட்டின் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் முக்கியமான தருணமாக இருக்குமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக இவ்வாறு கூறுங்கள். அதாவது இந்த தாக்குதல் என்பது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்ற ஆரம்பங்களையும் முடிவையும் கொண்டது. பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார். பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற பொழுது அருகில் உள்ள சிறை அறையில் சில முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி இவர் பிள்ளையான் தனது அந்த சேலர் அசாவி மௌலானா இவரது தந்தையார் கூட முன்னால் ஒரு போராளியாக அல்லது ஒரு ஆயுத குழுக்களின் உறுப்பினராக இருந்தவர். அதன் மூலம்தான் இவருக்கு இந்த தமிழ் குழுக்களுடனான தொடர்பு என்பது ஏற்படுகின்றது. எனவே பிள்ளையான் விடுதலை புலிகளிடம் இருந்து பிரிந்த பிறகு அவருடன் இணைந்து செயற்படுகின்ற பொழுது இவ்வாறு பிள்ளையான் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த பொழுது சிறையில் பிள்ளையான் முதலமைச்சராக கூட கொண்டு வரப்பட்டவர் மஹிந்த ராஜபக்ச அரசுகளால். எனவே கட்சியின் தலைவராக்கப்பட்டு இவ்வாறு சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது இவர் கூறுகின்றார், அவருக்கு இவ்வாறு பக்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் பிரபலியமானவர்கள் போல இருக்கின்றார்கள் என்ற இவர்களுடைய கதை தொடரின் பொழுது அவர்கள் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பது போல் தெரிகின்றது என்கின்ற நிலைமை கூறுகின்றார். இவ்வாறான தகவல்களை இவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது சுரேஷ் சாலே கூட இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வருகின்றது. சுரேஷ் சாலே அசாத் மௌலானாவை ஒரு நாள் அழைத்துக் கொண்டு பிள்ளையாரிடம் தெரிவித்துவிட்டு புத்தளத்திற்கு கூட்டிச் சென்று இந்த சஹ்ரான் குழுவினரை அவர் சந்திக்கின்றார். சந்திக்கின்ற பொழுது இவரை உள்நுழைய விடவில்லை. இவர் வெளியில் 3 மணித்தேலம் இருந்த பொழுதும் சந்தித்த நபர்களின் முகங்கள் அடையாளம் இவருக்கு தெரிந்தபடியால் இந்த குண்டு வெடிப்பு தாக்குதல் என்றும் இவருக்கு சுரேஷ் சாலையிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. அந்த ஒரு குண்டு வெடிக்கப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நபரை கொண்டு சென்று விடுமாறு. அப்பொழுது அவர் தான் மட்டக்களப்பில் நிற்கின்றேன் என்று கூறியிருந்தாலும் அவர் உண்மையிலேயே அந்த சந்தேகங்களை கொண்டவராக மாறுகின்றார். இதற்கு முன்னரே இவர் அங்கே அந்த புத்தளத்துக்கு சென்ற பொழுது அந்த இடத்தை புகைப்படம் எடுத்த பொழுது அந்த புகைப்படங்களை ஏன் எடுத்தா என்கின்ற வகையில் கோவப்பட்டு இந்த சுரேஷ் சாலை அவர்கள் இவருடன் ஒரு முரண்படுகின்ற தன்மை வந்ததிலிருந்து இவர் தன்னை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது தான் அங்கே இல்லை என்று கூறி அந்த விடயத்தை அவர் தவிர்த்திருந்தாலும் பிறகு அந்த அந்த காட்சிகளில் பார்த்த காட்சி, அதாவது இந்த கேமரா பதிவுகளின்படி இவர்களைத்தானே சுரேஷ் சாலை சந்தித்தார் என்பதை இவர் பிள்ளையாரிடம் சிறையில் சென்று இருந்த பிள்ளையாரிடம் சொல்லுகிறார். இவர்கள் தான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்று அவரும் சொல்லுகின்றார். ஆமாம், அது ஒரு பெரிய திட்டம், அதற்கு நீ எதையுமே தெரியாத மாதிரி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை அவருக்கு பகிர்கின்ற பொழுது அவர் அதற்கு ஆமோதித்து இருந்த பொழுதும் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரலாம் என்பதால் அவர் சுரேஷ் சாலை இவரை சந்திக்க முயற்சிக்கின்றார் என்பதால் இந்தியா செல்கின்றார். இந்தியா சென்ற பிறகு அவர் தொடர்புகளை ஏற்படுத்தி வெளிநாட்டிற்கு சென்று வெளிநாடு, அதாவது ஐரோப்பாவில் பிரான்சில் வைத்து இந்த சேனல் 4 நிறுவனத்திற்கு அல்ல பிரான்சோ சுவிஸோ சேனல் 4ற்கு பேட்டியை வழங்குகின்றார். பேட்டியின் பொழுது சொல்லியிருக்கின்ற உண்மை என்னவென்றால் கொத்தபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வருவதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் நடந்து சில மாதங்களில் இலங்கைக்கு வந்த கொத்தபய ராஜபக்ஷ பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குகின்றது என்றும் தான் ஜனாதிபதியாக போட்டியிடப் போகின்றேன் என்று கூறி 69 லட்சம் வாக்குகளை இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் பெறாத வாக்குகளால் வெற்றி பெற்றார். இதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற விவகாரத்தை இவர் தெரிவித்த பொழுது அதனை விசாரணைக்கு எடுத்து இவ்வளவு முன்னுக்கு கொண்டு வந்தது என்பது இந்த அரசாங்கம், தற்பொழுதைய அரசாங்கத்தின் செயல். அதன் காரணமாக பலரும், அதாவது இந்த இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்ட போலீஸ் மா அதிபருக்கு பிறகு வந்த போலீஸ் மா அதிபர் 2 வாரங்களுக்கு முதல் கொழும்பில் தற்கொலையாகவோ அல்லது தற்கொலை என்றுதான் தீர்ப்பு வந்திருக்கின்றது, மர்மமான முறையில் மரணித்திருக்கின்றார். எனவே பல மர்மங்களை கொன்றது. இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த 2019 நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் தற்பொழுது சாரா ஜாஸ்மின் உயிருடன் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இப்பொழுது விசாரணை வேறு கோணத்தில் செல்ல இருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதல்களின் இனியும் இப்படியான மர்மங்கள், அதாவது புதிய புதிய தகவல்கள் வந்து இந்த விசாரணையை திசை திருப்புமா அல்லது இந்த விசாரணை ஒரு முடிவுக்கு வருமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
இல்லை, இந்த விசாரணை விரிவடையும், திசை திருப்ப முடியாது, விரிவடையும். ஏனென்றால் சம்பவ சாட்சியங்களும் மற்றும் அந்த தொடர் சாட்சியங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அனைத்தும் பரிசோதிக்கப்படுகின்றன. அவற்றில் சம்பவப்பட்டவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. எனவே நிலைமைகள் மாற்றமடைந்து வருகின்றது. எனவே இந்த விரிவாக்கப்படும். உண்மையிலே இப்பொழுது அவர் இருக்கின்றார், அந்த சாரா ஜாஸ்மின் அல்லது புலஸ்டினி என்கின்ற முஸ்லிமாக மாறிய அந்த இளம் பெண் இப்பொழுதும் இருக்கின்றாரா இல்லையா என்பது, இருந்தால் பல விடயங்களை கொண்டு வரும். ஆனால் அவருக்கு இந்த சந்திப்புகள் குறித்த விடயங்களில் எவ்வாறான பங்கு இருந்தது என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் விசாரணை என்பது நீடித்து செல்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அல்லது அவர் ஒரு தேடுவோர் பட்டியலில் வைத்தபடி விசாரணை தொடர்ந்தபடி செல்லும். அவருக்கு உண்மையிலேயே இந்த ரெட் நோட்டீஸ் எனப்படுகின்ற சர்வதேச போலீஸ் பிடியாணை போன்றவை வழங்கப்படலாம். அவ்வாறான ஒரு சந்தேகம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு பொழுதில் விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.